ஜனநாயகத்தை சூறையாடும் நோக்கோடு தமிழர்களுடைய கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் விடுங்கிட வருகை தரக்கூடிய டெல்லி அரசியல் முதலாளிகளை துரத்தி அடிக்கும் நோக்கோடு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற முழக்கத்தோடு களமாடி கொண்டிருக்கக்கூடிய நமது பாசத்துக்குரிய தளபதி அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நோக்கோடு இந்த தேர்தல் களத்தை நாம் அணுகிக் கொண்டிருக்கின்றோம். பண்பட்ட தமிழ்நாட்டை ஒரு குஜராத்தை போலவும் உத்தரப்பிரதேசத்தை போலவும் மாற்றிவிட அவர்கள் துடிக்கிறார்கள். இந்த நாட்டை கற்காலத்தை நோக்கி அழைத்து செல்ல துடிக்கிறார்கள். நாமோ அடுத்த 50 ஆண்டுகால தூரநோக்க திட்டத்தோடு இந்த திராவிட மாடல் அரசை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தளபதியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்ற தேர்தல் களத்தை எதிர்கொண்டிருக்கின்றோம். இரட்டை இன்ஜின்கள் என்று சொன்னார்கள். ஏதோ திட்டங்களோடு களம் அமைத்தார்கள். இன்று அவர்களுடைய படையெடுப்பு தொடங்கி இருக்கிறது. ஒன்றை அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். இது சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட பூமி, இமயத்தை வென்றவர்கள் ஆண்ட பூமி, கடல் கடந்து வெற்றிகளை பெற்ற சோழர்களுடைய சாம்ராஜ்யம் ஆண்ட பூமி. இந்த மண்ணை நீங்கள் கபலீகரம் செய்ய முயன்றால், எங்களுடைய பண்பாடுகளை விடுமியங்களை அழிக்க முயன்றால், கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு 7 கோடிக்கும் அதிகமான தமிழர்கள் ஓரணியாக திரண்டு அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பின்னாலே நாங்கள் அணிவகுப்போம். இன்று தமிழ்நாட்டிலே தேர்தல் களம் ஒரு போர்க்களம் போல தொடங்கி இருக்கிறது. ஜனநாயக போர்க்களம். இந்த ஜனநாயக போர்க்களத்திலே திராவிட மாடல் அரசு வெல்ல வேண்டும் என்று நாம் எல்லாம் படை வீரர்களாக இங்கே புறப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் எல்லா மாநிலங்களையும் பதம் பார்த்தார்கள், உறவாடி கெடுத்தார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்திலே தங்களுடைய கொள்கை பங்காளியான சிவசேனாவோடு உறவு கொண்டு ஒரு கட்டத்திலே சிவசேனாவை பிளந்து பலகீனப்படுத்தினார்கள். பீகாரிலே நிதிஷ்குமார் அவர்களோடு தோழமை கொண்டு 3வது இடத்தில் இருந்தவர்கள் இன்று நிதிஷ்குமாரை பலகீனப்படுத்தி அந்த கட்சியை கபலீகரம் செய்து விட்டார்கள். அந்தோ பரிதாபம். தமிழ்நாட்டிலே அடிமை வம்சத்துடைய ஆட்சியாளராக இருந்தவர்கள் இன்று அவருடைய சூழ்ச்சிக்கு பலியாகி இருக்கிறார்கள். வடக்கே நிதிஷ்குமாருக்கு என்ன நடந்ததோ, மேற்கே சிவசேனாவுக்கு என்ன நடந்ததோ, அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நடக்கப் போகிறது என்று நினைக்கின்ற போது ஒரு திராவிட கட்சி அடிக்கிறது என்று நாங்கள் வருந்துகிறோமே தவிர நாங்கள் மகிழவில்லை. அந்த கட்சியை இதுவரை ஆதரித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது மனமாறி இருக்கிறார்கள். திராவிடத்தை காப்பாற்ற, தமிழ்நாட்டை காப்பாற்ற ஒரே தலைவர் அரசியல் போராளி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டுமே என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த களத்திலே பலரும் களமாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய களமாடல், அவருடைய பரப்புரை அனைத்தும் 2வது இடத்துக்கு யார் வருவது என்பதற்காகத்தானே தவிர எங்களுக்கு சம போட்டியாளர் என்ற இடத்தை நிறுவுவதற்கல்ல என்பதை களம் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலமாக சிறப்பான திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தி பெண்களையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் மட்டுமல்ல எதிர்த்தரப்பையும் வசீகரித்திருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் முதலமைச்சராக நம்முடைய அண்ணன் தளபதியார் இருந்து கொண்டிருக்கிறார். களங்களிலே அதிருப்தி என்ற பேச்சுக்கே இடமில்லை. செல்கின்ற இடமெல்லாம் உற்சாகமான வரவேற்பை நாம் பார்க்கின்றோம். வருபவர்கள் அத்தனை பேரும் பரப்புரையை அடுத்த ஊருக்கு எடுத்துச் செல்லுங்கள், எங்கள் ஊரிலே உங்களுடைய சின்னத்துக்கு தான் நாங்கள் வாக்களிக்க போகிறோம் என்று சொல்லக்கூடிய களத்தை பார்க்கின்றோம். போட்டியாளர்கள் பலகீனமடைந்து அவர்களால் பரப்புரைக்கான தேவைகளை முன்னிறுத்த முடியாத நிலையிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கோ திராவிட மாடல் அரசுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகனாக சுற்றி வருகிறது. இந்த கதாநாயகன் தான் இந்த தேர்தலிலே வெல்ல போகிறார். 200க்கும் அதிகமான இடத்திலே நாம் தான் வெல்ல போகிறோம். நம்முடைய வெற்றி தமிழ்நாட்டுக்கான வெற்றி மட்டுமல்ல, இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்கான வெற்றி. இந்தியா முழுக்க ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு தலைவன், வலிமை மிக்க தலைவன் வரமாட்டானா என்று நாடு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு திராவிடர் புதல்வன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வருகிறார். அவர் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஜனநாயகத்தையும் பாதுகாக்க புறப்படுகிறார். நம்பிக்கை ஊட்டக்கூடிய மக்களுக்கு தலைவனாக இருக்கிறார் என்பதை சொல்வதற்கான தேர்தல் களமாக இந்த தேர்தல் களத்தை நாம் அணுகுகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிதம்பரம் தொகுதியிலே
மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடு களம் காணக்கூடிய எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாவட்டத்திலே தோழமை கட்சியின் சார்பிலே போட்டியிடக்கூடிய அனைவர்களுக்கும் அவரவர் சின்னத்திலே வாக்களித்து இந்த மாவட்டத்தில் திராவிட மாடல் அரசுடைய வேட்பாளர்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர்கள் 100% வெற்றி பெற்றார்கள் என்ற பெருமையை சாதிப்போம். அந்த பெருமையோடு நம்முடைய அமைச்சர் அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களோடு அறிவாலயத்துக்கு சென்று வெற்றியை கொண்டாடுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க என்று முழக்கமிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.